தனது மரணத்திற்கு பாஜக நிர்வாகிகளும் அமலாக்கத்துறையின் நெருக்கடியுமே காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தொழில் அதிபரான மனோஜ் பார்மர் அவரது மனைவியுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு மனோஜ் பார்மர் எழுதிய கடிதத்தில் பாஜக நிர்வாகிகளும் அமலாக்கத்துறையும் தனக்கு தீவிர நெருக்கடி கொடுத்ததாகவும் அதனால் தானும் தனது மனைவியும் தற்கொலை செய்து கொள்வதாகவும் குறிப்பிட்டு தனது குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும்படி ராகுல் காந்திக்கு கோரிக்கை வைத்துள்ளார். மனோஜ் பார்மர் எழுதிய கடிதம் தற்போது வேகமாக பரவி வருகிறது. இது தற்கொலை அல்ல, கொலை என கூறியுள்ள மத்திய பிரதேச காங்கிரஸ் தலைவர் ஜித்து பட்வாரி, ராகுல் காந்தி பாரத ஒற்றுமை பாத யாத்திரையை நடத்திய போது மனோஜ் பார்மரின் குழந்தைகள் தங்களது உண்டியல் சேமிப்பை ராகுல் காந்தியிடம் கொடுத்ததாகவும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாஜகவினர் மற்றும் அமலாக்கத்துறையினர் அவருக்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மனோஜ் பார்மரின் தற்கொலை குறித்து அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என முன்னாள் முதல்வர் கமல்நாத் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் மனோஜ் பார்மர் பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 6 கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த பணத்தை அவரது சொந்த நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக கைமாற்றியதாகவும் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை விளக்கம் கொடுத்துள்ளது.